மும்மொழிக் கொள்கை திணிப்பிற்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது குறித்து இப்போது பார்க்கலாம். கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம், எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு கற்றுக்குவோம். அதுக்காக கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கப்பட்டது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம் சரியில்லை. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பல்ல 1967 அண்ணா வந்ததிலிருந்து இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. நான் அதற்கு பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு வேறு மொழி தேவையில்லை, தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆக இந்த இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இன்று பதில் சொல்லியிருக்கிறார். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய இத்தகைய ஆணவ அடாவடி திமிர் கொண்ட பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இங்கு ஒற்றை நாடு இந்தியா, ஒற்றை மதம் இந்து மதம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணவு, ஒற்றை உணவு என்று பிறிதொரு இந்திய மக்களிடத்தில் திணிக்கின்ற இந்த முயற்சியை ஒரு காலம் தமிழர் மண் ஏற்காது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம்.